எந்த கணவனை மனைவிக்கு பிடிக்கும் தெரியுமா? முக்கியமான இடம். காமம் வரும்போது கட்டி அணைக்கும் ஆணை விட கண்ணீர் வரும்போது தொட்டு துடைக்கும் ஆணைத்தான் எல்லா பெண்களுக்கும். விடுமா, நான் அறிக்கமா எவ்வளவு ஒரு விஷயம் நான் பார்த்துக்க, நீ எதுக்கு டென்ஷன் அப்படி சொல்லணும். லேச நோய் வாய்ப்பட்டிருக்கப்ப அப்படின்னா இருமா இருமா என்ன இருமலா மாத்திரை வாங்கிட்டு வந்துருவா, கொஞ்சம் சுடுதண்ணி வைக்கோமா, சிற தண்ணி கொடுக்குவா, பரவாயில்லைங்க நீங்க சொல்லும் போதே சரியாயிடுச்சு. இப்படி இருக்கணும் மென்மையா. இருமுன்னா எங்க இரும அப்படித்தான் இருக்க. வயசான காலத்துல போய் சேர வேண்டியானா இந்த நேத்தெல்லாம் முனியமா அப்படிதான் நேத்து 4 மணிக்கு போச்சுட்டாங்க இல்ல, அவ்வளவுதான் வாழ்க்கை அப்படின்னா அவ செத்த ஒன்றெல்லாம் இருக்கு. இப்படி ஆறுதல் வார்த்தை பேசுவான். இல்ல இங்க உண்மையிலே ஆண்கள் பெண்கள் நல்லா ரசிக்கிறாங்க, நல்ல குணம் உள்ளவங்க சார். நான் உங்கள் அனுமதியோட பெண்கள் கிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். திருமணமான பெண்கள் மட்டும் கை தூக்குங்கக்கா. உங்ககிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். இப்படி ஒரு திருமணத்தை நான் பார்த்தேன். இந்த அந்த பாட்டிக்கு இன்னுமா கல்யாணம் ஆகல? ஏன் ஆச்சுன்னு சோகத்துல உட்காந்துருக்கு. எனக்குலாம் ஆனதே தேவையில்லாது. ஆனா 2 மூக்குத்தி போட்டிருக்கு. அது என்ன நினைக்குது? நான் பேசினோன்னு அந்த மூக்குத்தி எனக்கு கழட்டி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கு. கண்ணு வச்சிட்டியா? நாளைக்கே ஆனாமட்டு போகுது, உன்னை மண்ண வச்சு ஊத்த போகுது. அல்ல வந்து உண்மையிலேயே பாட்டி எல்லாம் உண்மையிலேயே பெருமைப்படாது சார். 90 எங்க பாட்டி அப்பத்த இறக்கும்போது 124 வயசு. எதனால? கம்மா தண்ணி அள்ளி குடிச்சாங்க சார். 90 வயசு இருந்திருக்கான் சார். நம்ம பிசிலர் வாட்டிய கங்காரு கூட்டி மாதிரி தூக்கிட்டு போறோம். ஒரு வார்த்தை சொல்லுவாரு, முத்து உன் சாப்பாடுல எந்த அளவுக்கு ஆயில் அதிகமா இருக்கோ எண்ணெய், அந்த அளவுக்கு உன் ஆயில் கம்மியா போயிடும். வயசு ஆயில் குடிச்சுன்னா எப்படி வாழ்ந்துருக்காங்க பாருங்க. கண்டிப்பா. ஆனா அவங்களை கிண்டல் பண்றான். தாத்தா கூப்பிடுவாரு, என்ன லட்சுமி வா கைத்து கட்டில செத்த உட்காரு, போதும் உன்ட்ட உட்காந்துதான் வீடே பள்ளிக்கூடம் மாதிரி ஆயிப்போச்சு. தவறு கிடையாது. இதற்கு மட்டும் உணர்ந்து கைத்தட்டல் கொடுக்கிறார். 16 குழந்தை பெருமையா பேசுவாரு. இங்க சிரிக்க கூடாது. 16 குழந்தையும் சுகப்பிரசவம். கிளவிட்ட கேளுங்க. என்ன பாட்டி தாத்தா பத்தி? ஆமா, உங்க தாத்த மூஞ்சியும் மொகர கட்டையும் வத்தலா வாங்க போட்டு துப்பிட்டாங்களா ஒரு மனுஷனா? மொகரிலே முழிக்க மாட்டேன். உங்களுக்கு எத்தனை குழந்தை? எங்களுக்கு 16 குழந்தை. இருக்கட்டும். ரொம்ப அழகான சபையா இருந்தது. அடுத்து பட்டிமன்றம் இருப்பதனால் எங்க நான் பெண்கள் கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தேன் சார். இந்த ஆரோக்கியத்தை ஒரு விஷயம் சொன்னாங்க. என்னைக்கு மனுஷன் கேப்பக்குள் சாப்பிடுறத கேவலமாவும் KFCல சாப்பிடுறத உட்கார்ந்து பெருமையாவும் நினைச்சவும் அன்னைக்கே பாதி வைரஸ் நம்ம நடுவீட்டுல வந்து உட்கார்ந்துருச்சது நிதர்சனமான ஒரு உண்மை. அப்படின்னா ஆரோக்கியத்திற்கு மீண்டும் நம்ம சிறுதானிய உணவுக்கு நம்ம திரும்பணும்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு பெண்கள் கிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் சார். திருமணமான பெண்கள் கிட்ட மேடம் கேட்கட்டுமா? கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷத்துல இப்ப வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் டெய்லி நைட்டு தூங்கும் போது என் வீட்டுக்கார் காலை பிடிச்சி நான் அம்மிக்கிட்டு தான் தூங்குவேன்னு சொல்லக்கூடிய பெண்கள் இருந்தா கை தூக்குங்க பாக்கலாம். ஒரே ஒரு அம்மா தூக்கி இருக்கா. என்ன அர்த்தம்? காது வைக்காருந்தா அர்த்தம். எல்லாம் தூக்கி இருப்பாங்களா? அவங்க அடைக்கா அப்படி என்னன்னே தெரியல. எல்லாம் பெண்ணு பார்த்துட்டு தூக்கிருச்சு. யாருமே தூக்கல சார். ஏமா காலை முக்க? ஆமா, முக்காவாசி பேர் கழுத்த முக்கு ரெடியா இருக்காங்க. நேத்து 3 மணிக்கு போன லட்சுமி குபீர் வந்துச்சுட்டான் கிழமை. இப்படித்தான் இருக்கு. அந்த பாட்டு கூட காலம் முக்க மாட்டாங்களா சார்? ஆமா, உண்மையிலே கஷ்டமா. ஆனா பெண்களே அவங்க எந்திரிச்சு நடக்கிறதே பெரிய விஷயம். அவங்க ஆமா காலம் முக்கணும் அவர் மூச்சு அமிக்கிட்டு இருப்பாங்க. எங்க மூக்குல கை வைக்காது. ஆனா உங்களுக்கு ஒரே ஒரு டிப்ஸ். நான் வந்ததுக்கு அன்னபாரதி வந்ததுக்கு ஒரு விஷயத்த சொல்லிட்டு போறேன். பெண்களே நீங்க மிகப்பெரிய கோடீஸ்வரி ஆகணும்னா இன்னைக்கே போங்க, உங்க புருஷன் காலை அமுக்குங்க, ஒரே நல்ல கோடீஸ்வரி ஆகுங்க. எப்படி? ஆமா சார். அங்க ஒரு அம்மா காதை தீட்டிட்டு அப்படியா சொல்லுமா? நான் படிச்ச செய்தியை சொல்றேன். ஆண்களுடைய இந்த கணுக்காலுக்கு கீழே சனி வாசம் செய்யும் பகுதி, பெண்களுடைய இந்த முழங்கைக்கு கீழே சுக்கிரன் வாசம் செய்யும் பகுதி. சுக்கிரனோட அழுத்தம் சனியில் படும் பொழுது அந்த வீட்டுல செல்வ கடாட்சியம் பெருகும். அதனாலதான் திருமாலோட கால்களை லட்சுமி தேவி அமுக்கினதாக வரலாறே இருக்குன்னா நீங்க மிகப்பெரிய கோடீஸ்வரி ஆகணும்னா இன்னைக்கே போங்க, உங்க புருஷன் கால பச்சக்கு 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 பச்சக்குன்னு அமுக்குங்க, ஒரே நல்ல கோடீஸ்வரி ஆகுங்க. சற்று திருத்தம். என்ன சார்? கால அமுக்குங்க, ஒன்னும் தப்பு இல்ல, யாரும் கூட சொல்ல போல. இந்த லட்சுமி வர்றது ஒரு வாரமோ ஒரு 20 நாள் கழிச்சு வரட்டும். காலைல 6:45 வரணும்னு சொல்லி வெறி உண்டு அவர் கால் அமுக்கி 45 புண்ணாக்கி ஆனக்கால் வியாதி மாதிரி ஆக்கிறாங்க. எனக்கு போன் அடிப்பாரு, நேற்று 6 காமெடி பண்ண வந்தவங்க, ஐயா நான் தான், நீ தான் அந்த குதிரை முத்துன்றவனா? ஏண்டா வந்தா நகைச்சுவை சொல்லிட்டு போங்கடா, காலமுக்கு ஐயா முக்குன்னு மரியாதை 50,000 ரூபாய் ஜிபேல போட்டு விடு. அப்படி 50,000? அம்மா கால் வீம்பு கிடைக்க அப்படி கொஞ்சம் என்ன அம்மிக்கிட்டு வர லட்சுமி வரான்னு வர்றாமா உள்ள வர சொல்லு, எடுத்து விட்டு அவளை அங்கிட்டு போக சொல்றா. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வாங்க.